காங்கிரஸை உடைச்சி சுக்குநூறாக்கி தெருவில் விடணுன்றது தான் பிஜேபியோட ஒரு மெயின். இன்னைக்கு நேரத்தில் 100 வருஷமா பிஜேபின்னு அப்புறம் அரசியலில் நம்ம போலேன்னா பிரச்சனை ஆயிரும் தான் பிஜேபின்னு ஒரு கட்சி ஆரம்பிக்கப்பட்டது காங்கிரஸ்ட இருந்து நாட்டை பிடுங்கணுன்றது தான். பிரவீன் சக்கரவர்த்தியெல்லாம் பிஜேபி காசு கொடுத்து ஏவப்பட்ட ஆள். காங்கிரஸ் அகில இந்திய கட்சி. தேசிய அளவில் ஆட்சியை பிடித்தால்தான் அடுத்து மாநிலத்தை பிடிக்க முடியும். அப்போ தேசியத்தில் உங்களால் ஆட்சியை பிடிக்க முடியல. 100 சீட்டு வந்ததே முக்கியம் முடங்கி 15 வருஷம் கழிச்சு வந்துருக்கு. இதற்கு ஆதரவாக இருந்த கட்சிகளே மண்ணவாரி போட்ட அப்படின்னா நீ எப்படி மத்தியிலையும் ஆட்சிக்கு வர மாட்டேன், மாநிலத்திலையும் இப்போ உங்களை புதைச்சிடுவாங்க. மாணிக்கம் தாக்கூர் புதுசா கிளறிக்கிட்டே இருக்காரு. இல்லை, மாணிக்கம் தாக்கூருக்கு ஏதோ நடந்திருக்கு, ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இல்லைன்னா இந்த அளவுக்கு பெருசா காயப்பட்டிருக்கு, பெருசா எங்கேயோ அடிச்சிருக்காங்க. இப்ப கனிமொழி போய் சந்திச்சாங்க ராகுல் காந்தி அவர்களை. அந்த சந்திப்பிற்கு பிறகு எல்லாம் முடிஞ்சிரும் அப்படின்னு பார்த்தா இன்னும் மீண்டும் முடிய போகுது. அதான் முடிச்சிரும். நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக ஃபர்ஸ்ட் லைன் ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் உமாபதி கிருஷ்ணன் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். அதாவது செய்தி ஊடகங்கள்ல பிரைம் டைம் நியூஸ் சேனல்ஸ் எல்லாத்தையும் போடுறாங்க, காங்கிரஸ் திமுகவில் இன்னும் அந்த மோதல் வெளிப்பாடு போய்கிட்டு இருக்கு அப்படின்னு. ஆனா கூட்டணி உறுதி செய்யப்படலை, அஃபிஷியலான அறிவிப்பு வரல. ஆனால் ஒரு சேனல்ல திமுகவை கைவிட்ட காங்கிரஸ், தாவேகாவோடு காங்கிரஸ், தாவேகா, தேமுதிக மூவரும் கூட்டணி போறாங்க அப்படின்லாம் செய்தியாவே போட்டுட்டு இருக்காங்க. பிரேக்கிங் பேக்கேஜெல்லாம் நீங்க உங்க இதுல ஒரு வீடியோ போட்டிருக்கீங்க. என்னதான் தற்போதைய நிலைமை என்ன? அதாவது காங்கிரஸை உடைச்சி சுக்குநூறாக்கி தெருவில் விடணுன்றதான் பிஜேபியோட ஒரு மெயின். இன்னைக்கு நேரத்தில் 100 வருஷமா 100 வருஷத்துக்கு முன்னாடி காங்கிரஸ் ஆரம்பிக்கும் போதுலேருந்தே காங்கிரஸை நுழைக்கணும்னு இது ஒரு நாள் 2 நாள் திட்டம் கிடையாது, லாங் டைம் பிளான் தான். 100 வருஷ திட்டம். ஓகே. அப்புறம் பிஜேபின்னு அப்புறம் அரசியலில் நம்ம போலேன்னா பிரச்சனை ஆயிரும் தான் பிஜேபின்னு ஒரு கட்சி ஆரம்பிக்கப்பட்டது காங்கிரஸ்ட இருந்து நாட்டை பிடுங்கணுன்றது தான். அப்போ அதுக்கு பல பேர் உட்காந்து யோசிக்கிறாங்க. அப்போ நமக்கு ஓட்டு போட மாட்டோமே, நம்ம டுபாக்கூராச்சே, நம்ம மதவாதி கொலகாரன் இந்த மாதிரி இருந்தால் நம்மளை பார்ப்பாங்க மக்கள், எப்படி நம்ம இதை பிடுங்கிறது அப்படிங்கும்போது, இல்லை நம்ம என்றைக்குமே இந்திய மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்க முடியாது, நம்ம ஏமாற்றி தான் இதை பிடுங்க முடியும் போது ஒரு பிளான் பண்ணுறேன். அப்போ என்ன பண்ணணும், எதிராளியை அழிச்சிட்டோம்னா புரியுதா. இப்போ 3 பேர் ரேஸில் ஓடுறோம், ஒருத்தர் ஃபஸ்ட்டு ஓடிட்டு இருக்கான், நம்ம 4வது ஆளாக கூட வரமாட்டோம், மொத்தமே 5 பேர் வரோம், நம்ம 5வது ஆள். என்ன பண்ணுறது, ஒன்று நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி ஃபஸ்ட்டு இடத்துக்கு வரணும். அது நம்மளால் ஜென்மத்துக்கு முடியாது தெரியும். அப்போ ஃபஸ்ட்டு வரவொன்னே கையை காலை உடைச்சிடணும். புரியுதா. ஃபஸ்ட்டு வரவொன்னே செகண்ட் வரவனும் ஃபஸ்ட்டு வரவன் காலை உடைச்சிடணும், செகண்ட் வரவனுக்கு பேதி மாத்திரையை கலந்து கொடுத்துட்டு தேர்டு வர்றவனுக்கு விசை விட்டோம்னா 3 பேரும் போய் செத்துருவாங்க. நம்ம ஆட்டோமேட்டிக்காக 2 பேர் தான் ஓடுவோம், நம்ம எப்படியா ஓடி ஃபஸ்ட்டு வந்துடலாம். இதுதான் என்னோட கணக்கு. இதை புரிந்து கொள்ளாத காங்கிரஸ், அது மூத்த தலைவர்கள் நீண்ட அனுபவம் உள்ளவங்களுக்குலாம் தெரியும். ஆனால் சில நீண்ட அனுபவம் உள்ள மூத்த பைத்தியங்கள் இருக்குது காங்கிரஸில். அந்த பைத்தியங்கள் என்ன பண்ணோம்னா, தனக்கு ஏதாவது சீட்டு கிடைக்கும்ன்றதுக்காக திமுகனால தான் கிடைக்கல அப்படின்னு சொந்த அரிப்பு காரணமாக பண்ணுற கும்பலும் இருக்குது. பிஜேபிகிட்ட காசு வாங்கிட்டு பண்ணுற கும்பலும். அந்த கும்பல் தான் யார், நம்ம அந்த அசோக் பிரவீன் சக்கரவர்த்தி எல்லாம் பிஜேபி காசு கொடுத்து ஏவப்பட்ட ஆள். மாணிக்கம் தாக்கூர் பதவி வெறி பிடிச்சவர். அப்படியே மாறி மாறி எதையாவது ஒன்று வரணும். இப்போ எல்லாம் ஹோட்டலில் சாப்பிடுவாங்க, டெய்லி தோசை இட்லியே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அதாவது 3 நாள் ரோட்டில் பிச்சை எடுத்துகிட்டு பசியில் படுத்து கிடந்து நினைக்க மாட்டான். முதல் நாள் ஒருத்தன் கூட்டு போய் தோசை வாங்கி கொடுத்தானே, அவனால தான் நம்ம உயிரோடு இருக்குன்னு பார்க்க மாட்டான். தொடர்ந்து இந்த கடையில் டெய்லி சாப்பிட்டுங்க தம்பின்னா 3 நாள் சாப்பிட்டேன்னா தோசை அவனுக்கு பிடிக்காம, மசால் தோசையை டெய்லி சாப்பிட்டுட்டு இருந்தோம், வடையும் காஃபியும். நோனோ காலையில் ஆட்டுக்கால் பாயாவும் இடியாப்பமும் சாப்பிடணும்னு ஆசைப்படுவாங்கல்ல, அந்த கேரக்டர் தான் யார், மாணிக்கம் தாக்கூர், அக்கா ஜோதிமணி, அவங்கெல்லாம் அந்த மாதிரி கேரக்டர். சரி, நேற்று நம்மளுக்கு தோசை கொடுத்து காப்பாற்றினா, முந்தா நாள் இட்லி போட்டான், அதுக்கு முதல் நாள் ஆப்பம்லாம் போட்டான். ஆனால் அதையும் இப்போ வேணாம், நம்ம இப்போ புரோட்டாவும் அதெல்லாம் கிடைக்கலன்னா உயிர் வாழ்ந்துருக்க முடியாதுன்றதை மறந்துடுவாங்க. மறந்துட்டு 4வது நாள் ஆட்டுக்கால் பாயா தேடுவாங்க. அந்த குரூப் தான் இதெல்லாம்.
ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா இது ஒரு குரூப்பு, காசு கொடுத்து பிஜேபிக்கு சாதகமாக செயல்படக்கூடிய குரூப்பு ஒன்று. இது போக தலைமையே பைத்தியம் பிடிச்ச தலைமையாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அப்போ இப்படி இருக்கும்போது ஒட்டுமொத்த கூட்டம் ஒன்று சேரும்போது இதில் மாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குன்றது இருக்குது. இருந்தாலும் அது அதோட புதைக்கப்படும் அப்படின்றது. இப்போ விதையை விதைச்சிங்கன்னா முளைக்கும், கல்லை விதைச்சிங்கன்னா எப்படி முளைக்கும்? புரியுது அவங்களுக்கு? அந்த மாதிரி தான் இது. இவங்க வந்து இவங்க வச்சிருக்க காங்கிரஸ்ன்றது ஒரு கல். ஆனால் இவங்க என்ன நினைக்கிறேன், இந்த கல்லை புதைச்சோம்னா நல்ல பெரிய பாறையாக வளரும்னு நினைக்கிறேன். அப்போ கல் மண்ணோட போயிடுவாங்க. இல்லை, இது எல்லாமே வந்து முன்னாடி பேசியிருக்கோம் நம்ம. இருந்தால் கூட ராகுல் காந்தி அவர்களுடைய அந்த பாரத் ஜோடோ யாத்திரைக்கு முன்னாடி இருந்து பேசிகிட்டு இருக்கோம். அந்த யாத்திரை பற்றியெல்லாம் பல வீடியோக்கள் நம்ம பேசியிருப்போம்னு நினைக்கிறேன். எதற்காக அவர் பண்ணினார் அப்படிங்கிறதே இப்போ கேள்விக்குறி ஆகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நோக்கி போகிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. இதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சுதான் நடக்குதா இல்லை தெரிஞ்சுதான் நடக்குதுன்ற மாதிரி தான் தெரியுது. அது எப்படின்னா, முதல்ல அடிப்படை அறிவு ஒரு இது நாலேஜ் வேணும். எப்படின்னா, காங்கிரஸ் வந்து அகில இந்திய கட்சி, தேசிய அளவில் ஆட்சியை பிடித்தால்தான் அடுத்து மாநிலத்தை பிடிக்க முடியும். இது மாநில கட்சி கிடையாது. அப்போ தேசியத்தில் உங்களால் ஆட்சியை பிடிக்க முடியல. 100 சீட்டு வந்ததே முக்கியம் முனைங்கி 15 வருஷம் கழிச்சு வந்திருக்கீங்க, ரைட்டா? இதற்கு ஆதரவாக இருந்த கட்சிகளே மண்ணவாரி போட்ட அப்படின்னா நீ எப்படி மத்தியிலையும் ஆட்சிக்கு வர மாட்டேன், மாநிலத்திலையும் உங்களை போச்சுருவாங்கல்ல. அப்போ என்ன லாஜிக்கில் நீங்கள் இதை பண்ணுறீங்க, மிரட்டுறீங்க எல்லாத்தையும்? எப்படி பங்கு கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ வந்து இதை வந்து என்ன பண்ணுறதுனே ஒன்றுமே புரியாத மாதிரி இருக்கு. முதல்வருடைய முடிவு என்னவாக இருக்கும்னு நினைக்கலாம் சார்? முதல்வரோட முடிவு வந்து அவர் என்ன முடிவு பண்ணிருக்க, திமுக தலைவர் முடிவு பண்ணியிருக்க மாட்டார். கிட்ட வரும்போது வந்துடுவாங்க அப்படின்னு, அந்த வண்டி கிளம்புற நேரத்துக்கு வண்டியில் ஏறிடுவாங்கன்றது இருக்கும். அப்படி ஏறாமல் இறங்குனாங்கன்னா அவங்க நீங்கள் சொன்ன மாதிரியே என்டிஏ கூட்டணியில் அதான் நடந்திருக்கு. ஆனால் இங்கே தான் வந்து அதான் வண்டியில் ஏறினா தப்பிப்பாங்க. 12Bன்னு ஒரு படம் வந்துச்சுல, அந்த மாதிரி. ஆமாம் ஆமாம், 12Bல நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். 12Bல ஏறினா ஒரு லைஃப், ஏறலைன்னா என்ன ஆகும்? அதுதான் இப்போ காங்கிரஸ் வந்து இவ்வளவு நிர்பந்தத்தையும் அழுத்தத்தையும் மாநில கட்சிக்கு கொடுக்கறதுக்கு ஆட்சியிலையும் இல்லை, மத்தியில் ஆட்சியிலும் இல்லை, மாநிலங்களில் அதிகமான மாநிலங்களில் நாங்கள் பலம் வாய்ந்த கட்சி அப்படின்னு சொல்ல முடியாது. பல தோல்விகளை சந்திச்சு வெறும் 3 மாநிலங்களில் தான் ஆட்சியில் இருக்காங்க. அப்புறம் எந்த தைரியத்தில் தான் வந்து இந்த தைரியத்தில் இல்லை, ஆசை தான் எப்படியாவது பங்கு. சரி, இப்போ இவங்க வந்து இப்போ கூட்டணியில் பங்கு வச்சு எப்படி கட்சியை வளர்த்துருவாங்களா? சரி, இவ்வளோ நாள் எம்எல்ஏவாக இருந்து என்ன கட்சியை வளர்த்தீங்க? 18 சீட்டு வச்சுருந்தீங்களே, கட்சி எங்கே இருக்குது? எம்பியாக இருந்தீங்களா, என்ன வளர்த்துட்டீங்க கட்சியை? இப்போ சகோதரி ஜோதிமணிலாம் ஏரியாவுக்குள்ளே போனால் தேடி இப்போ சார் தேடிட்டு முன்னாடி வேண்டாம். இப்போ ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தில் போகணும். ஒரு வாரமாக எவ்வளோ போச்சு? இங்கே தமிழ்நாட்டில் என்ன பண்ணாங்கன்றது எல்லாம் மீடியாவும் காங்கிரஸை நோக்கி பார்த்துட்டு இருக்கு. ஒரு ஈகாக்கா கூட ஒன்றும் ரியாக்ட் இல்லை. அதான் அப்படிலாம் இருந்துக்கிட்டு இவங்களுக்கு பங்கு திமுக தான் கண்டனத்தை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதான் பங்கு கேட்டாங்கன்னா என்ன? ஸோ அப்படி இப்போ எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரே அப்பார்ட்மெண்ட்ஸில் கீழே 2 வீடு இருக்குது. 2 வீடு நல்லா பழகுறாங்க, போகிறாங்க வர்றாங்க. எல்லாம் அந்த குழந்தை வந்து விளையாடும், இந்த குழந்தை ஓடும். ஏதாவது இப்போ தீபாவளி பொங்கலுக்கெல்லாம் ஸ்வீட்டு கொடுப்பாங்க, அது கொடுப்பாங்க, விளையாடும். இதெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை இங்கே தான் இருக்கும், இந்த பிள்ளை அங்கே போய் விளையாடும், எல்லாம் இருக்கும். இது ஓகே. இந்த பழக்கத்தை வைத்துக்கொண்டு தீபாவளிக்கு இவன் பொண்டாட்டிக்கு சேலை எடுக்கும்போது எனக்கும் எடுத்து கொடுக்கலன்னு பக்கத்து வீட்டுக்காரர் கேட்டால் அப்படி இருக்கும். உங்கள் ஒய்ஃப் மட்டும் எடுத்துருக்கீங்க, எனக்கு எடுத்து கொடுக்கலன்னா எப்படி இருக்கும்? அவ்வளோதான், முடிஞ்சது கதை. ஆமாம், அதுக்கு 4 பேர் சப்போர்ட் பண்ணியாங்க. இவ்வளோ தூரம் குடும்பத்தில் பழகுறீங்க, அவங்க குழந்தை உங்கள் வீட்டில் தான் விளையாடுது, உங்கள் குழந்தை விளையாடுது, உங்கள் வீட்டுக்காரன் தான் பேசுகிறாரு, அவங்க நல்லா பேசுகிறாங்க, அவங்க புளிக்குழம்பு வச்சா கொடுத்து விட்றாங்க, நீங்கள் சாம்பார் வச்சா கொடுத்து விட்றீங்க. ஒரு சேலை எடுத்தீங்க, ஒரு சுடிதார் உங்கள் ஒய்ஃபுக்கு எடுத்தீங்க, சரி ஒரு 4000 ரூபாய்க்கு எடுத்தீங்க. இந்த பொண்ணுக்கு ஒரு 1500 ரூபாய்க்கு எடுத்து கொடுத்துருக்கலாம்ல ஒரு பழக்கத்தில் அப்படின்னு கேட்டார். இதுதான் காங்கிரஸ் கேட்குற பங்கு. புரியுதா? பழக்கன்றது எந்த அளவுக்கு ஒரு லிமிட்னு ஒன்று இருக்குல்ல, புரியுதா உங்களுக்கு? அந்த லிமிட்டு தாண்டி நீங்கள் கேட்கும்போது எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் இந்த காங்கிரஸ் திமுக கூட்டணி. இப்போ கனிமொழி போய் சந்திச்சாங்க ராகுல் காந்தி அவர்களை. அந்த சந்திப்பிற்கு பிறகு வந்து எல்லாம் முடிஞ்சிடும் அப்படின்னு பார்த்தா இன்னும் மீண்டும் வந்து முடிய போகுது. அதான் முடிச்சிடும்.
முடிஞ்சிடும். மாணிக்கம் தாக்கூர் வந்து புதுசு புதுசா கிளறிக்கிட்டே இருக்காரு இல்லை, மாணிக்கம் தாக்கூருக்கு ஏதோ நடந்திருக்கு, ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இல்லைன்னா இந்த அளவுக்கு பெருசா காயப்பட்டிருக்காரு. பெருசாக எங்கேயோ அடிச்சிருக்காங்க. அது வந்து அது டெல்லியிலையா இங்கேயான்னு தெரியல, இல்லை லோக்கலில் ஏதாவது கேட்டு கொடுக்கலையா, செஞ்சு கொடுக்கலையா ஆட்சியில் இருந்ததுன்னா, அதனால அவர் ஏதாவது கேட்டுப்பார், யாருக்கா இதை பண்ணி கொடுங்க, இல்லை ஸ்டேஷனில் ஏதாவதுன்னு. அதில் வந்து யாரும் செஞ்சு கொடுத்துருக்க மாட்டாங்க ஒரு வேளை. அதில் வந்து திமுக ஒழிச்சே ஆகணும் அப்படின்ட்டு முடிவில் இருக்காங்க போல. ராகுல் காந்தி அவர்களுக்கு வந்து கள நிலவரம் என்ன அப்படிங்கிறது நல்லா தெரியும் தான். நம்ம ரொம்ப நாளாக அவரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். அவருக்கு நல்லா தெரியுன்றதான் நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அந்த அளவுக்கு ஒன்றும் வீக்காக இருக்கிற மாதிரி தெரியலை. அப்படி இருக்கும்போது தெரிஞ்சே இதெல்லாம் நடக்குது அப்படின்னா கட்சியை வளர்க்கணும்னு நினைக்கிறாரா, இல்லை எங்கே என்ன நினைக்கிறாரு அப்படிங்கிறது? இல்லைம்மா, இப்போ எப்ஸ்டீன் ஃபைல்னு ஒன்று வந்துச்சு. ஆமாம். இப்போ ட்ரம்ப் என்ன விவரம்ல தெரிஞ்சே தானே அவனோட பழகிருக்காரு. ஆமாம் ஆமாம். அவர் தெரியாதுன்னு சொல்ல முடியுமா? இல்லை, எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லைன்னு ப்ரெஸ் மீட்டில் அபாண்டமாக சொல்கிறாரு சார். இந்த மாதிரி தான் இவங்கெல்லாம் தெரியாமல் பண்ணுறதுன்னு ஒரு குரூப் இருக்கும், தெரிஞ்சே பண்ணுறதுன்னு ஒரு குரூப் இருக்கும். ராகுல் வந்து தெரிஞ்சே பண்ணுறாரு. என்ன நினைக்கிறாரு? இப்போ கட்சியை வளர்க்கணும்னு நினைக்கிறாரு. அது வந்து என்ன அப்படின்னா, 5th முடித்தவொடனே கொண்டு போய் ஐஐடியில் சேர்க்கணும்னு பார்க்குறாரு. அதுதான் பிரச்சனை. 10 வருஷம் கழித்து கட்சி இப்படி வந்தோன்னா, இப்போ விஜய்க்கு வயசு கம்மியாக இருக்குது, விஜய் இப்போடே ஜாயின் பண்ணோன்னா 10 வருஷம் கழித்து நம்ம நல்ல இடத்துக்கு வரலாம்னா நீங்கள் ஆட்சிக்கு வர முடியுமா? முடியாது. அப்பயும் விஜய்கிட்ட போனாலும் அவங்க வளர்ந்துட்டாங்கன்னா 15 சீட்டு தான் தருவாங்க காங்கிரஸ். அதுக்கு எனத்துக்கு இப்போயே போட்டு இந்த உருட்டுறீங்கன்றதான் இப்போ கேள்வி. தேர்தல் அறிவிப்புக்கு இன்னும் சில, அதாவது பிப்ரவரி எண்டு இல்லை மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்குள்ளேயே அறிவிப்பே வெளியாயிடும் அப்படிங்கிற ஒரு சூழல்ல திமுக இன்னும் வந்து கூட்டணியை உறுதி பண்ண 1 மாதம் இருக்குல்லம்மா. ஏமா இன்னும் பிப்ரவரி இப்போ தானே பிறந்திருக்கு, முதல் வாரம். காங்கிரஸ் ஒரு பக்கம், ஆனால் வந்துடும் கடைசி நேரத்தில் வண்டி. பிசிக ஒரு பக்கம் முறைச்சிட்டு இருக்கு. ஏன்னா வந்து ராமதாஸ் அவர்கள் வந்து உள்ளே வந்தால் நாங்கள் வந்து வெளியில் போயிடுவோம், இதை ஆல்ரெடி உறுதியாக சொல்லிட்டோம் அப்படின்னு இன்னைக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவ் பேட்டி வேறு கொடுத்துருக்காரு புதிய தலைமுறையில். தொடர்ந்து வலியுறுத்திட்டே இருக்காரு, நாங்கள் வந்து அரசியல் களத்துக்கு வந்தப்போ என்ன முடிவு எடுத்தோமோ பாமக பாஜக இருக்கிற களத்தில் நாங்கள் இருக்க மாட்டோன்னு முடிவெடுக்க வேண்டியது முதலமைச்சர் தான். அவர் என்ன வேணா முடிவு எடுத்துக்கிட்டோம், ஆனால் பாமக உள்ள வந்தால் நாங்கள் வெளியில் போயிடுவோன்றது அவர் வான் பண்ணிகிட்டே இருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்கு. இல்லை, அதெல்லாம் அது ஒன்றும் பெரிய ராமதாஸ் உள்ள சேர்க்க மாட்டாங்க. இது ஒரு பக்கம் இருக்கு. தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் அவர் வேற தனித்தே போட்டி அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்திருக்கிறதாக தகவல் வருது. அது ரொம்ப நாளாக அந்த தகவல் இருக்கு. 25 தொகுதியில் ஏதோ போட்டி போட போறாரு. இல்லை சரி, 234 தொகுதியிலையும் தனித்தே போட்டி. மொத்த சீட்டுக்காக ஏன் திமுக கூட்டணியில் இருக்கணும் அப்படிங்கிற, ஏன்னா அவங்களுடைய முக்கிய கோரிக்கைகள்லாம் நிறைவேற்றுறதுக்கு எந்த இதுவும் எடுக்கல, முன்னெடுப்போம், எதுக்கு இருக்கணும் கூட்டணியில் அப்படின்னு ஒரு மாவட்ட செயலாளர்கள் கூட்டி ஆலோசனைலாம் பண்ணலாம். அவங்கவுங்க இஷ்டம் தானே அது. அவங்க இதில் இருக்குன்னா அதில் இருக்குன்னு சொல்ல முடியுமா? அவர் 234 பேர் சீட்டு கேட்குறாங்க, கொடுக்க முடியாது. சரி நீங்களே நில்லுங்கப்பான்னு நின்று தெரிஞ்சுங்கப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சரி தலைவரே நாங்களே நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி நிற்பாங்க. இல்லை, இப்போ திமுக கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நம்ம முன்னாடி பேசிட்டு இருந்தோம். இப்போ கூட்டணியில இவ்வளோ விரிசல்கள் வரும்போது அந்த திமுகவுக்கு வெற்றி கொடுக்கக்கூடியதே அந்த கூட்டணி தான். இப்போ அதில் பல டேமேஜஸ் வருதே. அப்போ தேர்தல் களம் எல்லாம் வரத்தான் செய்யும். களம் சாதகமாயிடுமோ என்டிஏக்கோ? இல்லை, என்டிஏக்கு என்றைக்குமே சாதகமாக வராது. நீங்கள் தலையெல்லாம் பல்ட்டி அடித்து ஒரு கட்சியவே கலைச்சி விட்டிங்கன்னா கூட, இப்போ காங்கிரஸே கலைச்சிட்டிங்கன்னு வைங்க, காங்கிரஸே நீ கிடையாது இந்தியாவில்னா கூட என்டிஏக்கு வந்து தமிழ்நாட்டில் வாய்ப்பு கிடையாது. புரியுதா அவங்க? அது என்டிஏ, அது என்டிஏவாக தான் அப்படியே இருக்கும். போட்டி போடும், நோட்டாக மேலே கீழே, அவ்வளோதான் போயிட்டு. நன்றி சார். பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன காங்கிரஸ் திமுக கூட்டணி வந்து போகுதா, இல்லை பிரைம் சேனலில் போடுற மாதிரி திமுகவை கைவிட்ட காங்கிரஸ் அப்படின்னு ஏதாவது நடக்குதா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். பாப்பா வாரம் ஒரு 10 நாளில் தெரிஞ்சிடும். நன்றி சார். நன்றி.